சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சண்முகம் எல்லாரையும் ஏமாற்றிட்டு எப்படி இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துடணும், அந்த ஃபைலை மட்டும் எடுத்துட்டா அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அந்த அதிகாரியிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. யார் இவங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மிகப்பெரிய ஆஃபீஸரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த அதிகாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வீராவோட மேலிடத்துல வேலை பார்க்குற அதிகாரி. உடனே இந்த விஷயத்த வந்து அந்த மேடம்கிட்ட வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னையா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? ஸ்டேஷனில் என்ன நடக்குது? உடனே பேசுகிறாங்க. மேடம் ஏதோ ஒரு அதிகாரி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபைல் ரூமில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. எதுக்கும் இந்த விஷயத்த வந்து காதில் வந்து போடுவோம் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஏலே அவன் யார் தெரியுமா? அவன் சண்முகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சண்முகமா? இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் மட்டும் அந்த ஃபைலை வந்து கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கேன், நமக்கு ஆப்பு வச்சிருவான். ஏன்னா அந்த ஃபைல்லையே நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் கூட இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி மேடம், நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும் அந்த ஃபைல் ரூம்லேருந்து எடுக்கிறதுக்கு. நான் வந்துடுறேன், நீங்களாம் சொதப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரையும் கொஞ்சம் அலர்ட் பண்ணி வை, அவன் நம்ம ஏரியாவை விட்டு வெளியே போகவே கூடாதுன்னொன்னே எல்லாரையும் வெளியில் வந்து அலர்ட் பண்ணி வைக்கிறாங்க. வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி வைஜெயந்தி வந்துடுறாங்க. வந்த உடனே வீரலட்சுமிகிட்ட கேட்குறாங்க, இதுதான் நீங்கள் வேலை பார்க்குற லட்சணமா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, என்ன மேடம் சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை? அவன் யார் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சண்முகம், உனக்கு நான் உன் தங்கச்சி மூலியமாகவே வந்து என்ன கொடுக்கணுமோ அது சரியாக வந்து பதிலடி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்ட உடனே, என்ன மேடம் சொல்கிறீங்க, நம்ம ஏரியாலையா? நிச்சயமாவா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் இது மாதிரி தான் முக்கியமான விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுறான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, அவனை பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சண்முகம் உள்ளே போயிட்டு எப்படி இருந்தாலும் ஃபைலை வந்து எடுக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஃபைல் இருக்கிற ரூம்குள்ளேயும் வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பேப்பராக வந்து எடுக்கிறாங்க. அங்கே நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பேப்பர் இருக்கனால சண்முகத்தால் கரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல. அவங்க அம்மாவை வந்து சாமி கும்பிட்றாங்க. சுடாமணி அம்மா, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியலம்மா, தயவு செஞ்சு நீதாம்மா வந்து காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது காற்று வந்து லைட்டாக வந்து அடிக்குது. அந்த ஃபைல் மட்டும் ஷேக் ஆகிட்டுருக்கு. சண்முகம் இதை கவனிக்கலை. ஒரு பக்கம் வெளியில், மேடம் இப்போ நான் என்ன பண்ணணும்? இவனை சும்மா விடக்கூடாது. நம்ம ஏரியாலே இப்படி பண்ணிகிட்டு இருக்கானா? எல்லாரும் வந்து நம்ம ஸ்டேஷனை சுற்றி வந்து வரிசையாக வந்து நில்லுங்கன்னொன்னே அப்படியே வந்து நின்றுறாங்க. இது எல்லாத்தையும் சண்முகத்தோட அசிஸ்டண்ட் வந்து நண்பன் இருக்காங்களா அவங்கெல்லாம் வந்து கேட்டுட்டாங்க. அச்சச்சோ இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போதைக்கு இங்கேருந்து தப்பிச்சா மட்டும் போதுன்னொன்னே வெட்டுக்கிளி வந்து, அண்ணன் இங்கேருந்து போயிடுண்ணே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாரு போல இருக்கு. உடனே இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சண்முகத்தோட கொஞ்சம் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டிருப்பார்ல, அவர் வந்து வெட்டுக்கிளியை வந்து உதைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அச்சச்சோ எதுக்குங்க நீங்கள் 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, எங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, இவங்களும் கையால் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மேடம் பண்ணணும்? இப்ப இப்ப நம்ம புத்திசாலித்தனமா வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மைக்கு வேணும்யா எனக்கு, ஸ்பீக்கரும் மைக்கும் வேணும்னோனே, அப்படியே 2ம் வந்து குடுக்குறாங்க. சண்முகம் வந்து அந்த ஃபைல் எங்க இருக்குன்னு சொல்லி தேடும்போது, கரெக்ட்டா சூடாமணி வந்து உதவி செஞ்சுடுறாங்க. அந்த ஃபைல் வந்து பொத்துன்னு கீழ விழுந்துருது. கீழ விழுந்த உடனே, அப்படியே வந்து நம்ம சண்முகம் வந்து ஃபைல வந்து எடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா தெரியுது, அவங்களோட ஒட்டுமொத்த ஜாதகம் வந்து தெரிஞ்சிருது. என்னடா அது சத்திய சோதனையா இருக்கே! இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கே! இவன பத்தி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. சரி நம்ம இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, ஆப்போசிட்ல நீங்க யாரு? எதுக்காக எங்க இடத்துக்கு பொய் சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். மரியாதையா நீங்களா வெளியில வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சண்முகத்த கூப்பிடுறாங்க வெளியில வர சொல்லி. அவன் மாறுவேஷத்துல வந்திருக்கான். இதுலேருந்தே தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவன ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இது சரியான சந்தர்ப்பங்கிற மாரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மேடம் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? இதாயம் ஆகும். அதுவும் வீரலட்சுமிய வந்து உசுப்பேத்துற மாரியே பேசப் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, யாரு ஒருத்தர் தைரியசாலி இந்த இடத்துக்குள்ள வந்து போறாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஆனா போறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மேடம் நான் போறேன் மேடம். எனக்கு தைரியமா தான் எங்க அண்ணன் வந்து என்ன வளர்த்துருக்காரு. எந்த இதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சண்முகத்த பிடிக்கிறதுக்காக நம்ம வீரலட்சுமியே வந்து உள்ள போற மாரி தெரியுது. அச்சச்சோ! அண்ணன வந்து என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்களேடா! இதெல்லாம் தேவையாடா இதெல்லாம்? அதான் 4 நாள் கழிச்சு அனுமதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கே அந்த ஃபைல் எல்லாம் பார்த்துருக்கலாம்ல. இப்ப என்ன பண்ண போறோம்னு தெரிலன்னு சொல்லி சண்முகத்தோட அசிஸ்டன்ட் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க.
வேணா நம்ம உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலான்னு வரப்ப இவங்க எதுவுமே வந்து சொல்லக்கூடாது, வீரா கிட்ட சொல்லிட்டா நம்ம காரியத்தையே கெட்டு போயிடும், அவங்கள பேச விடாம தள்ளி போய் நிற்க சொல்லணுன்னே அப்படியே தள்ளி போய் உள்ளே வந்து நிற்கிறாங்க. சார் நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சார், ஏன் சார் ஒரு சாதாரண விஷயத்தை வந்து இவ்வளோ பெருசாக வந்து கொண்டு வரீங்க, பேசாதையா பேசணும்னு நினச்சிக்கேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே, முருகா நீ தான்ப்பா எங்கள் அண்ணனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஃபைலை மட்டும் சண்முகம் வந்து ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஃபைலை இவ்வளோ நேரத்தில் வந்து சண்முகம் வந்து எடுத்திருப்பான், அவன் தான் அவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாச்சே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சண்முகம், சரி நம்ம இந்த வேஷத்தை வந்து கலைச்சிட வேண்டியதான், இப்போதைக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த தொப்பியெல்லாம் வந்து போட்டு வந்தாங்களே அது எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சிடுறாங்க. நம்ம வீரலட்சுமி வந்து நான் தைரியமாக உள்ளே போடுறேன் மேடம், எனக்கு எந்த விதமாகத்துலேயும் கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து படிப்படியாக வந்து உள்ளே வந்து போய்கிட்டே இருக்காங்க. எங்கள் அதிகாரி ஒருத்தவங்க உள்ளே வராங்க, நீங்கள் தயவு செஞ்சு வெளியில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆஃபீஸர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் மேடம் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் தெரியணும்ல, அப்போ தான் நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவனும் வந்து பிடிபடுவான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க நம்ம வீரலட்சுமியும். அப்பன்னு பார்த்து தான் வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க, சண்முகத்தை நேருக்கு நேர் பார்த்துட்டா அண்ணன் தங்கச்சிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன மேடம் ஆகும், அண்ணனுக்காக தங்கச்சி பேச மாட்டாளா, தெரிஞ்சாதானே அண்ணன் தங்கச்சின்னு தெரியும், அதனால் இப்போதைக்கு லைட் எதுவும் எரிய வேணாம், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்கன்னொன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வீரலட்சுமி மட்டும் உள்ளே போகிறாங்க. அச்சச்சோ நம்ம ஏதோ ஒரு நினச்சி வந்தோம், இங்கே என்னமோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகத்துலேருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து வேறு வழியே இல்லை, நம்ம மாட்டுக்கும் போக வேண்டியதான், நமக்கு தேவையானது தான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டாச்சுல நம்ம மாட்டு போவோன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து சண்முகம் மாட்டுக்கும் வெளியில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் யாருங்க, நில்லுங்க, ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது, சொல்கிறத கேளுங்கன்னு நம்ம வீரலட்சுமி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசின கையோட சண்முகம் வந்து நான் தான் சண்முகம்னு சொல்லுவாரா, இல்லை நம்ம வீரலட்சுமி வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து செய்வாங்களான்னு தெரியல. வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.